ஹால் காட்டுக்கே போன எந்தல் காட்டுக்கே போன எந்தல் காட்டுக்கு போன எந்தல் கண்மணி அந்தியாயோ வீட்டுக்கே வரமோ காணே நான் வீட்டுக்கே வரமோ காணே வேகுதன் கும்பி ஐயோ தெய்வமே 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 வீட்டுக்கே பரவும் காணே வேகுதே என் கும்பி ஐயோ 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 நாட்டுள்ள வைத்தர் விட்டே நாட்டுள்ள கேட்டுமே வருவோம் என்றார் அதை கேட்டுமே வருவோம் என்றார் கிட்டிடவாயு இல்லை 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 இல்லை
பரப்பொருளே, நாங்கள் என்ன குறை செய்தோம்? நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? ஏன் எங்களுக்கு இந்த சோதனை? கூலி குறைத்தோமா? குறவரைக்கால் இட்டோமா? அன்னம் என்று வந்தவளை தள்ளி போக சொன்னமா? இல்லையே, இல்லையே. ஒரு குறையும் செய்யாத இந்த பாவிக்கு ஆண்டவன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்து விட்டானே, இப்படி ஒரு சோதனை கொடுத்து விட்டானே. நான் என்ன செய்வேன்? நான் பெற்ற செல்வ மகன் காலையில் எழுந்தவுடன் காடகம் சென்றான். அம்மா, அஸ்லாத்துவது எல்லோரும் காடகம் செல்கிறார்கள். அம்மா, நானும் காடகம் சென்று காரை, முன்னை, முஷ்டை, மாவிளை, தெற்பை எல்லாம் சேகரித்து வருகிறேன் அம்மா என்று சென்றான். இன்னும் காணவில்லையே. அப்பா தேவதாசா, உன்னை காண வேண்டும், உன்னை கட்டி அணைக்க வேண்டும் என்று உன் தாயின் உள்ளம் துடியாக துடிக்கிறதேடா. உன் தாயின் உள்ளம் துடியாக துடிக்கிறது. அப்பா, உன்னை காணவில்லைடா, உன்னை காணவில்லையே. நான் என்ன செய்வேன்? அப்பா தேவதாசா, நான் பெற்ற செல்வமே, பொண்ணு மகள் மரமும் காணே, பொழுதோடி போச்சுதையோ. நான் பெற்ற செல்வமே, உன் தாய் நான் கண்ணமாவில் வததிய மன்னருக்கு மகளாக பிறந்தேன். மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய மன்னருக்கு மனைவியானேன். அயோத்தியாட்டை ஆளக்கூடிய ஹரிச்சந்திர பூபதியை நான் மனம் செய்தேன். அப்பா, நாங்கள் இருவரும் ஒரு அழகான ஆட்குழந்தையை பெற்றெடுத்தோம். ஐயா, சீரோடும் சிறப்போடும் வாழ்வோம் என்று எண்ணி இருந்தோம். நான் பெற்ற செல்வமே, நாங்கள் எண்ணிய எண்ணம் எல்லாம் நிறைவேறவில்லைடா. நாங்கள் என்னப்பா குறை செய்தோம்? நாங்கள் என்னடா குற்றம் செய்தோம்? அப்பா, உன்னை நான் காடகத்திற்கு அனுப்பிவிட்டேன். உன்னை காடகத்திற்கு அனுப்பிவிட்டு உன் தாய் படும் வேதனையை யார் அறிவார்?
உன்னை பிரிந்து ஒரு நிமிடம் கூட தனிமையாக இருக்காதடா என்று இவ்வளவு நேரம் உன்னை காணவில்லை என்றால் உன் தாய்க்கு யாரடா உன் தாய்க்கு யாரடா தெரியும்? உன் தாய் நான் இந்த பூமியில் பெண்ணாக பிறந்தது பாவமாடா? உன் தாய் இந்த பூமியில் பெண்ணாக பிறந்தது பாவமா? ஐயா, உன் தாய்க்கு ஏற்படும் நிலைமை வேற எவருக்குமே வரக்கூடாதுப்பா. உன் தாய்க்கு ஏற்பட்ட நிலைமை வேற எவருக்குமே வரக்கூடாதேடா. உன் தாயோட நிலைமையை பார்த்தாயாடா? கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோலத்தில் இனி மேலில் வருமோ? கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோலத்தில் இனி மேலில் வருமோ? பாதையில் ஒரு நாள் குடி வரலாம், பாதையில் ஒரு நாள் குடி வரலாம், என் பார்வையில் இனிமே சுகம் வருமோ? நிலவே என்றும் நெருங்காது உள்ளத்தில் கதவை திறப்பா. உமையின் கதவை ஆரறிவா, உள்ளத்தில் கதவை திறப்பா. மூடிய மேவும் கலையும் மூடிய மேவும் கலையும் பாட வந்தாயோ நிலவே நிலவே என்னிடம் நெருங்காதே நீ என்னிடம் மயங்காதே மயங்கும் வகையில் நான் இல்லை. என்னிடம் நெருங்காதே இடத்தில். அப்பா தேவதாசா, உன் தந்தை நாம் இருவரையும் ஆடு மாடுகளைப் போல விலையோ விலை என்று நாம் இருவரையும் விட்டு விட்டார். அப்பா, நமக்கு இங்கு இந்த நிலைமையிடா? உன் தந்தை எங்க இருக்கிறாரோ அவருக்கு என்ன நிலைமையோ நினைத்து கூட பார்க்க முடியவில்லை, நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. அப்பா, உன் தாயும் தந்தையும் உன்னை கண்ணே மணியே முத்தே மரகதமே பாலூட்டி தாளாட்டி உன்னை சீராட்டி வளர்த்துனேடா. உன்னை கானகத்திற்கு அனுப்பிவிட்டோமே, அந்த கானகத்தில் கல்லிலும் முள்ளிலும் நீ எங்கெல்லாம் அலைகிறாயோடா. உன் பொன்னான பாதம் நோகுமேடா, உன் பொன்னான பாதம் நோகுமேடா. கண்ணே நவமணியே
உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ ஆயிரம் பிச்சிக்கும் அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எட்டாலும் உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது பிள்ளைக்காலும் எத்தனை பிள்ளை பெற்றாலும் உன்னை போல் ஒரு குழந்தை இந்த பாவிக்கு கிடைக்குமாடா உன்னை போல் ஒரு குழந்தை இந்த பாவிக்கு கிடைக்குமாடா அப்பா உன் தாய் நான் உன்னை காணவில்லை என்று வழி மீது விளைவித்து காத்திருக்கிறேன் அப்பா என் விழியை ஏமாற்றி விடாதேடா என் விழியை ஏமாற்றி விடாதேடா எத்திழைத்து போன மகன் எத்தனை தூரம் சென்றான்
செல்வ மகனுக்கு தூரங்கல்பட்டியை சேர்ந்த கவுன்சிலர் அண்ணா அவர்கள் எனக்காக 101 அன்பை பிழைத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பை பிழைத்து கௌரவப்படுத்திய அண்ணா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். பெருமாள்பட்டியை சேர்ந்த பெருமாள் அவர்கள் எனக்காக 51 அன்பை பிழைத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பை பிழைத்து கௌரவப்படுத்திய அண்ணா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றி கடந்த வணக்கம். அப்பா, நான் பெற்ற செல்வ மகனுக்கு ஒரு பிடி சாதம் கொடுப்பதற்கு நான் பாவியாகிவிட்டேன். காடுக்கு செல்றப்போ, அம்மா எனக்கு பசியாக இருக்கிறதம்மா, எனக்கு ஒரு பிடி சாதம் கொடுங்களே என்று நான் பெற்ற மகன் கேட்டான். நான் பெற்ற மகன் பசி என்று சொன்ன வார்த்தை அந்த அந்தரை காதில் விழுந்தது இல்லையோ? அடே கிச்சான், ஜலக நதியில் ஜலம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த ஜலத்தை அள்ளி மூட்டகை பருக வேண்டும் என்று சொன்ன உடனே நான் பெற்ற மகன், அம்மா எனக்கு பசியே இல்லை அம்மா, எனக்கு பசியே இல்லை என்று இந்த பாவிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றானே. ஒருவேளை நான் பெற்ற மகன் பசியால் கழித்து விழுந்த மயக்க கிடைக்கிறானா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையடா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஆண்டவனே, உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினே, இந்த ஓருயிரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினே. முருகையா, ஆண்டவனே, உன் பாதங்களை நான் நீராட்டினே, இந்த ஓருயிரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினே. முருகையா, ஆண்டவனே. ஆண்டவனே, பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினே. மணிவேல் அவர்கள் 101 அன்பை பிழைத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றி.
ஹலோ, ஜல்லிவட நாயக்கனூரை சேர்ந்த அன்பண்ணன் முருகன் பைனான்ஸ் உரிமையாளர் மணிவேல் அன்னார் அவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்னார் அவருக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. அப்பா, திக்குச்சோளுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்களே, உன்னையே நம்பி இருக்கும் என்னை இப்படி சோதிக்கலாமாடா? ஐயா, உன் தாய் நான் கட்டிய கணவரை பிரிந்தேன். ஆனால் பெற்ற உன் துணை எனக்கு வேணுமேடா, பெற்ற உன் துணை எனக்கு வேணுமே. இந்த பாவிக்கு உன்னை விட்டால் வேறு கேதி ஏதடா? உன்னை விட்டால் இந்த வேறு கேதி ஏதப்பா? நீ எப்பொழுது வருவாய், நீ எப்பொழுது வருவாய் வருவாய் என்று வழிமீது வெளிவைத்து காத்திருக்கிறேனப்பா. உன்னை காணவில்லையடா, உன்னை நான் எங்கடா தேடுவேன் கண்ணே? உன்னை நான் எப்பொழுது நான் பார்க்க போகிறேனப்பா? ஐயா, உன் தாய் நான் ஒரு பச்சை கிளியாக பிறந்திருந்தால் உன்னை நான் பறந்தோடி பார்த்திருப்பேன். ஒரு மானிட ஜென்மமாக பிறந்து உன்னை நான் எங்கு தேடியும் காணவில்லையேடா, உன்னை நான் எங்கு தேடியும் காணவில்லையே. கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ? நம்மை உண்டாய் கொண்டு சேர்க்குமோ? கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ? உன்னை காணவில்லையடா, உன்னை என் கண்ணு கெட்டியதொரு காணவில்லையே, நான் என்ன செய்வேன்? ஜல்லிவட நாயக்கனூர் பழனிசாமியன் அவர்கள் எனக்காக 101 அன்பளிப்பளித்தை கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்பளித்தை கௌரவப்படுத்திய அண்ணா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி கடந்த. ஐயா, நீ எப்பொழுது வருவாயடா? எப்போ மகன் வருவானோ எந்தன் களி தீர்ப்பானோ?
உன்னை காணவில்லையடா. அம்மா, அஸ்லாத்துகள் எல்லோரும் காண செல்கிறார்கள். நானும் சென்று வருகிறேன் அம்மா. என்னை விடைபெற்று சென்றாயே, இன்னும் ஒருவரையுமே காணவில்லையடா. இன்னும் ஒருவர் சத்தத்தை கூட காணவில்லையே. காலை உச்சை மாலை பொழுது என்று புறக்குறையில கொண்டு சகல பூசைகளும் செய்து வந்தோமேடா. அதற்காகவா எங்களுக்கு இந்த சோதனை? அதற்காகவா எங்களுக்கு இந்த சோதனைடா? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை. சிந்தனை இல்லை. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை. சிந்தனை இல்லை. காயுமில்லா பாலில் வந்தாய் கண்ணுறங்கவில்லை. காயுமில்லா பாலில் வந்தாய் கண்ணுறங்கவில்லை. கண்டு கொண்ட நாள் முதலாய் கண்ணுறங்கவில்லை. பெண்ணுறங்கவில்லை. நீ இல்லாத உலகத்தில் நிம்மதி இல்லை. வந்திடுவேனே. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை. சிந்தனை இல்லை. கொக்கம்பட்டி சேர்ந்த ஊர்நாயக்கர் ஐயா அவர்கள் எனக்காக 101 அன்பளிப்பளித்தை கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்பளித்த ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். அப்பா, நான் என்னடா செய்வேன் கண்ணே? என்ன செய்வேன் இன்னும் வர காணே. மகன் வர காணே.
இருக்கிறது. அவர்களிடம் சென்று நான் பெற்றவன் எங்கே, நான் பெற்றவன் எங்கே,